வணக்கம். நான் இப்போ பண்ண போகிறது மட்டன் கறி குழம்பு. அதுக்கு தேவையானது 2 தேங்காய், கசகசா 1 ஸ்பூனு, 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூனு சோம்பு. எல்லாம் ஒன்றா கலந்துக்கணும். எல்லாமே ஒன்றா கலந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும். அரை லிட்டரு நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு அரை கேஜி, கொத்தமல்லி தலை, சக்தி கறி பவுட்ரு 4 ஸ்பூனு, கல் உப்பு, கொத்தமல்லி தூள் 4 ஸ்பூனு, அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், 4 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 3 கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய், பைனாப்பிள் ஸ்டாரு, சக்தி மட்டன் மசாலா 3 ஸ்பூனு, கருவேப்பிலை, 1.5 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, 3 கிலோ ஆட்டுக்கறி. இதுக்கு தேவையானது அரை லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு 5 கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய், பட்டை லவங்கம் ஏலக்காய். இந்த கரம் மசாலா நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு 1.5 கிலோ வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அரை கிலோ இஞ்சி பூண்டு அரைச்சது, 3 கிலோ மட்டன், கல்லுப்பு. கல்லுப்பு வந்து உடம்புக்கு நல்லது. கல்லுப்பு போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூனு சக்தி கறி மசாலா பவுடரு, 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 4 ஸ்பூன் சக்தி மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கணும். காரம் அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா வதக்கின பிறகு மட்டனை, அதுக்கப்புறம் வந்து 1 கிலோ தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மட்டனை போட்டு நல்லா வதக்கணும். மசாலா போடுற வரலையும், எண்ணெய் விடுற வரலையும், தண்ணி இந்த வந்து ஆட்டுக்கறில் வந்து தண்ணி வரும், அதன வரையும் நல்லா போட்டு வதக்கணும். மட்டன் நல்லா வதக்கின பிறகு ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி ஏன் ஊற்றுறோம்னா, எப்பயுமே பச்சை தண்ணியை மட்டனில் ஊற்றினோம்னா அது அப்படியே ரொம்ப ஹார்ட் ஆகும். சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா எப்பயும் மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும். மட்டன் பாதிக்கு மேலே வந்த பிறகு தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சது சேர்த்துக்கணும்.
இந்த மசாலா சேர்க்கும் போது ரொம்ப வேகமாக நெருப்பு வைக்கக்கூடாது. ரொம்ப வேகமாக வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் பொறுமையாக வச்சு நெருப்பு பொறுமையாக வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் இலடாக இருந்தால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. 10-15 நிமிஷம் போதும், 20 நிமிஷம் கூட போதும். ஆனால் கொஞ்சம் பெரும் ஆடாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கறி பஞ்சு போல் ஆகணும். நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு பதமாக வந்த பிறகு அவ்வளோதான். காரம், உப்பு இதை பார்த்துக்கணும் மெயினாக. வாசனைக்காக ரெடியான பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும். இது பரோட்டா, சப்பாத்தி, புலாவுக்கு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் உங்களுக்கு செஞ்ச இந்த முறை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.